என்னென்ன சாப்பாடு காத்தா பிடிச்சி செய்கிற மணி 12 ஆகிடுது. குழந்தைகளும் காலையில் பிடிச்செல்லாம் செய்யல. நீ கேள்வி கேட்டு காலையில் பிடிச்சி செய்யறன்றத இது என்ன இப்போத்தான் திங்கிறாங்க குழந்தைங்க. வந்து சுரக்காய் பச்சி வாழைக்காய் பச்சி எல்லாம் சாப்பிட்டாங்க. அதனால சாப்பிடல. நான் தோசை சுடலான்ட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். தோசை சுட்டு சட்னி அரைக்கலான்ட்டு இருந்தேன். நீ கீரை கொண்டு வந்தனால தான் இப்போ சாப்பாடு இல்லைன்னா நான் அப்போவே தோசை சுட்டு முடிச்சுப்பேன். அதனால தான் நான் வெயிட் பண்ணி தோசை சுட்ட மடி சமைக்கணுமில்ல. இங்கே பாருங்க கீரை எங்கள் அம்மா கொண்டு வந்த கீரை எவ்வளோ வந்துருக்குங்க. அது கொஞ்சமாக தான் கொண்டு வந்தனுங்க. வீட்லேயும் கொஞ்சம் இருந்துச்சு பொறிக்கலான்னு பார்த்தேன். 2-3 தடவை கொண்டு வந்து ஆட்டுக்கே வச்சுட்டாங்களா. அப்புறம் சரி நானும் செய்ய மாட்டாங்கட்டு ஏன்னா தானட்டு ஒரு 5-6 மட்டும் சும்மா பில்லு பிடுங்குற வாக்கா இருந்தது 2 செடி. இன்னைக்கு கொண்டு வந்தாலுமே சரி ஒரு செடி கிடக்குது இதை பொறிச்சிட்டு போகலாம் என்னமோ வந்துட்டு நான் ஏன்னா தானே பொறிச்சிட்டு வந்து பரவாயில்ல. இன்னைக்கு கீரை செஞ்சிருச்சு புள்ள. இன்னைக்கு வந்து 2 பொரியலாட்டு இருக்குது. பொடலங்காய் மேலே செஞ்சுருக்கிறேன். ஐயோ சூப்பராக இருக்குது மனம். கொத்துமல்லி மணக்கு கும்முன்னு மணக்குது கொத்துமல்லி. நம்ம வீட்டு சமையல் வந்து கீரை, புடலங்காய் பொரியல், ரசம், சாப்பாடு. இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல். சாப்பாடு வந்து அதிகமாகவே இருக்கும். மதியத்துக்கு சேர்ந்து வச்சுட்டேன். இன்னைக்கு எல்லாருமே வீட்டில் இருக்கிறனால வேணும்ல. ஆமாம் காய் மட்டும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்குவோம். பீட்ரூட் இருக்குது, கேரட் பீன்ஸ் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, முட்டைக்கோஸ் இருக்குது, இன்னொரு புடலங்காய் இருக்குது. அதை வச்சுட்டு வேற ஏதாவது காய் மதியத்துக்கு செஞ்சுக்குவோம். இன்னைக்கு வந்து இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சனிக்கிழமை நாள் மதிய சாப்பாடு சாப்பிட்றோம். சனிக்கிழமை வந்து பெருமாள் பிறந்த நாள்னு சொல்லுவாங்க நண்பர்களே. நிறைய பேர் வந்து ஒரு நேரம் விரதம் இருப்பாங்க பெருமாளுக்கு. நான் விரதமே இருக்கிறது இல்லை. ஆனால் இருக்காட்டியுமே சோறு திங்கிறக்கே 4 மணி 3 மணி ஆயிடுது. விரதம் போலயே ஆயிடுது எனக்கு. இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு. போன வாரம் லீவு, இந்த வாரம் லீவு. அடுத்த வாரம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. அன்னைக்கு தான் 2 வாரம் வச்சாங்க. இப்போ மறுபடியும் எல்லா ஸ்கூலுமே லீவு மாதிரி இருக்குது. சாரதா போச்சு காலையிலே. சாரதா ஸ்கூல் இருக்கும் போல இருக்குது. அப்போ ஜீவன் மித்ரா போயிருப்பேன். அவங்க ஸ்கூல் இருக்கு. ஓகே இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி. ஆமாங்க நண்பர்களே. நானும் ஓயாத கீரை பில்லு பிடுங்குற இடத்துல கீரை செடி இருந்ததுங்கன்னா பொறிச்சிட்டு வருவாங்க. அது கரிஞ்சி குட்டி கீரைங்க. நிறையா தடவை அதை அப்படியே ஆட்டுக்கு போட்டோம். செய்யாமல் இருந்திருந்தேன்னா நாளைக்கு நான்வெஜ் செஞ்சிருக்கவே மாட்டேன். வேஸ்ட்டாக போயிருக்கு. அதனால இன்னைக்கு செஞ்சுட்டேன். சரிங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே சாப்பிடலாம். நானும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆமாங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் மதிய வணக்கம். குட் ஆஃப்டர்நூன்.